எந்தன் தாழ்வில் என்னை நினைத்தவரே உந்தன் நாமம் உயர்த்திடுவே. செய்பவரே நன்றியாய் துதித்திடுவே. எண்ணில் அடங்கா நன்மைகள் செய்பவரே நன்றியாலே துதித்திடுவே. கடந்து வந்த பாதையில் தினமும் கரம் பிடித்து அதிசயமா. கடந்து வந்த பாதையில் தினமும் கரம் பிடித்து அதிசயமா. ரட்சகா ஆசையோடு காத்தீர் இயேசுவே. ரட்சகா ஆசையோடு வாழ்த்துகிறேன். காலை வேளையிலே தாழ்வை நினைத்த என் ஆண்டவரை நினைக்கிறோம். என்னை தூக்கி சுமந்த நாட்களை நினைக்கிறோம். கடந்த நாட்களில் ஒரு கண்ணின் கருவிழி போல பாதுகாத்துக் கொண்டு நம்மை நடத்தினாரே. நம் கால் சிக்கிக் கொள்ளாதபடி நடத்தினாரே. ஆண்டவரே, சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிறார், என் ஆண்டவர் எனக்கு நன்மை செய்தபடி நான் அவரை பாடுவேன். கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடி நான் அவரை பாடுவேன். ஆண்டவர் எனக்கு நன்மை செய்தபடி நன்றியோடும் புகழ்ச்சியோடும் அவர் வாசலில் வந்திருக்கிறோம். ஆண்டவரே, நன்றியோடும் புகழ்ச்சியோடும் அவருடைய சமூகத்துக்கு வந்திருக்கிறோம். ஆண்டவரே, இந்த மாதத்தின் முதல் நாளை தேவ சமூகத்திலே நாங்கள் தொடங்குகிறோம். இந்த மாதத்தின் முதல் நாளை உம்முடைய பாதபடியிலிருந்து தொடங்குகிறோம். இந்த நாள், இந்த மாதம் முழுவதும் என் ஆண்டவருடைய கரம் எங்கள் மேல் இருப்பதாக, எங்களை நடத்துவதாக, எங்களை சூழ நின்று எங்களை ஆச்சரியமாய் நடத்துவீரா. இந்த ஆராதனை என் ஆண்டவருக்கு மகிமையை கொண்டு வரட்டும். இந்த ஆராதனையில் என் ஆண்டவருக்கு மகிமையை நாங்கள் ஏறெடுக்கிறோம். என் ஆண்டவருக்கு கனத்தை ஏறெடுக்கிறோம். எல்லா நாமத்திலும் மேலானவர், எல்லா நாமத்திலும் உயர்ந்தவர், உயர்ந்த நாமத்தை உயர்த்துகிறோம். தொடர்ந்து உங்க பிரசன்னத்தினால மூடி மறைத்து காத்துக்கொள்ளும். நடக்கிற 3 ஆராதனையிலும் தேவ நடத்துதல் இருப்பதாக, பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகை இருப்பதாக, பரிசுத்த ஆவியானவருடைய தொடுதல் இருப்பதாக உங்க கரத்தில் ஒப்பு கொடுக்கிறையா.
விசேஷித்த விதமாக ஒவ்வொரு ஆராதனையிலும் உமது பிள்ளைகளை மகிழ பண்ணுவீராக. நீ சொல்லியிருக்க என் வீட்டிலே மகிழ பண்ணுவேன் சொன்னீர. நீ மகிழ பண்ணும். உங்க நாமம் உயர்த்தி ஆராதிக்கிறோம். தொடர்ந்து உங்க பிரசன்னத்தால் மூடி மறைத்துக் கொள்ளும், காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு புதிய மாதத்துக்கு வந்திருக்கிறோம். புதிய மாதத்தில் கர்த்தரை பாடி துதிக்க போகிறோம். ஆண்டவர் சமூகத்தில் கர்த்தர் நல்லவர் என்கிற பாடலை பாடி கடந்த ஆண்டெல்லாம் பாதுகாத்தார். கடந்த நாட்களெல்லாம் தேவன் நம்மை பாதுகாத்தார். பாடலை பாடி ஆண்டவர் சமூகத்தில் நாம் அவரை உயர்த்த போகிறோம். கர்த்தர் கிருபை என்றும் உள்ளது, என்றென்றும் மாறாதது. ஆண்டுகள் தோறும் ஆண்டவர் கிருபை நம்மை ஆண்டு நடத்திடுதே என்கிற பாடலை பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். மாறாதது, கர்த்தர் கிருபை என்றும் உள்ளது, என்றென்றும் மாறாதது. ஆண்டுகள் தோறும் ஆண்டவர் கிருபை ஆண்டு நடத்திடுவே. ஆண்டுகள் தோறும் ஆண்டவர் கிருபை ஆண்டு நடத்திடுவே. கர்த்தர் நல்லவர், தேவன் பெரியவர். கர்த்தர் நல்லவர், நம் தேவன் பெரியவர். பெரியவர், பரிசுத்தர், கிருபைகள் நிறைந்தவர், உண்மை உள்ளவர். பெரியவர், பரிசுத்தர், கிருபைகள் நிறைந்தவர், உண்மை உள்ளவர். கடந்த ஆண்டு முழுவதும் நம்மை கரத்தை பிடித்து நடத்தினாரே. கடந்த மாதம் முழுவதும் நம்மை கரத்தை பிடித்து நடத்தினாரே. தகப்பன் பிள்ளையை சுமப்பது போல தோளில் சுமந்து நடத்தினாரே. தகப்பன் பிள்ளையை சுமப்பது போல தோளில் சுமந்து நடத்தினாரே. நம் தேவன் பெரியவர். பாடுவோமா? கர்த்தர் நல்லவர், நம் தேவன் பெரியவர். பெரியவர், பரிசுத்த, கிருபைகள் நிறைந்தவர், உண்மை உள்ளவர். பெரியவர், பரிசுத்த, கிருபைகள் நிறைந்தவர், உண்மை உள்ளவர். மரண நேரம் பலனற்ற வேளையில் தாங்கினாரே. வியாதி படுக்கை மரண நேரம் பலனற்ற வேளையில் தாங்கினாரே. விடுதலை தந்தார், நலனும் நீந்தார், சாட்சியை நம்மை நிறுத்தினாரே. விடுதலை தந்தார், நலனும் நீந்தார், சாட்சியை நம்மை நிறுத்தினாரே. நல்லவர், நம் தேவன் பெரியவர். பாடுவோமா? கர்த்தர் நல்லவர், தேவன் பெரியவர்.
தைரியப்படுத்தி நடத்தினாரே. வார்த்தையை அனுப்பி நம்மோடு பேசி தைரியப்படுத்தி நடத்தினாரே. கர்த்தர் நல்லவர், நம் தேவன் பெரியவர். கர்த்தர் நல்லவர், நம் தேவன் பெரியவர். பெரியவர் பரிசுத்த கிருபைகள் நிறைந்தவர், உண்மை உள்ளவர். பெரியவர் பரிசுத்த கிருபைகள் நிறைந்தவர், உண்மை உள்ளவர். கண்ணின் கவலை யாவையும் போக்க கர்த்தர் இயேசு வருகின்றாரே. கண்ணின் கவலை யாவையும் போக்க கர்த்தர் இயேசு வருகின்றாரே. கலங்கிட வேண்டாம், பயப்பட வேண்டாம், அவரோடு நாமும் பறந்து செல்வோம். கலங்கிட வேண்டாம், பயப்பட வேண்டாம், அவரோடு நாமும் பறந்து செல்வோம். கர்த்தர் நல்லவர், தேவன் பெரியவர். பாடுவோமை சேர்ந்து. கர்த்தர் நல்லவர், நம் தேவன் பெரியவர். பெரியவர் பரிசுத்த கிருபைகள் நிறைந்த உண்மை உள்ளவர். பெரியவர் பரிசுத்த கிருபைகள் நிறைந்த உண்மை உள்ளவர். கர்த்தர் கிருபை என்றும் உள்ளது, என்றென்றும் மாறாதது. கர்த்தர் கிருபை என்றும் உள்ளது, என்றென்றும் மாறாதது. ஆண்டுகள் தோறும் ஆண்டவர் கிருபை ஆண்டு நடத்திடுதே. ஆண்டுகள் தோறும் ஆண்டவர் கிருபை ஆண்டு நடத்திடுதே. கர்த்தர் நல்லவர், தேவன் பெரியவர். கர்த்தர் நல்லவர், நம் தேவன் பெரியவர். பெரியவர் பரிசுத்த கிருபைகள் நிறைந்த உண்மை உள்ளவர். பெரியவர் பரிசுத்த கிருபைகள் நிறைந்த உண்மை உள்ளவர். அல்லேலூயா. கர்த்தர் நம்மை நடத்தினார், அதிசயமாய் நடத்தினார், குறைவில்லாமல் நடத்தினார். நாம் கண்ணீரின் பாதையிலே உருவ நடந்தாலும் கர்த்தர் கால்களை சிக்கிக் கொள்ளாதபடி கர்த்தர் நடத்தினார், நம்மை நடத்தினார். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். உம்மை போற்றி பாடுவேன் என் உயர்ந்த கண்மலையே என்கிற பாடலை பாடி கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். உம்மை போற்றி பாடுவோம், நீர் எங்களுடைய உயர்ந்த கண்மலை என்கிற பாடலை பாடி அவனுடைய நாமத்தை நாம் ஒருமித்து உயர்த்துவோமாக. பாடுவோம் எங்கள் உயர்ந்த கண்மலையே, உம்மை போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த கண்மலையே. பெருவெல்லாம் மதிலை மோதி பெரும் காற்றும் மாடிக்கையில், பெருவெல்லாம் மதிலை மோதி பெரும் காற்று மாடிக்கையில், எங்கள் புகழிடமே எங்கள் தஞ்சமே பெரும் கண்மலையின் நிழலே. எங்கள் புகழிடமே எங்கள் தஞ்சமே பெரும் கண்மலையின் நிழலே. உம்மை போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த கண்மலையே, உம்மை போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த
கண்மலையே. செங்கடலும் பிளந்து போகும், யுத்த சேனையும் அவிழ்ந்திடும். செங்கடலும் பிளந்து போகும், யுத்த சேனையும் அவிழ்ந்திடும். எங்கள் பாரத்திரமே, எங்கள் பலனும் நீரே, ஜெயம் எடுப்போம் உம்மாலே. எங்கள் பாரத்திரமே, எங்கள் பலனும் நீரே, ஜெயம் எடுப்போம் உம்மாலே. உம்மை போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த கண்மலையே. உம்மை போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த கண்மலையே. எம்மை உயர்ந்த ஸ்தானங்கள் மேல் வைத்ததும் நீர் அல்லவோ. எம்மை உயர்ந்த ஸ்தானங்கள் மேல் வைத்ததும் நீர் அல்லவோ. கண்மாலை தேடும் படியும் என்னையும் தருவது நீர் அல்லவோ. கண்மாலை தேடும் வடியும் என்னையோ தருவது நீர் அல்லவோ. உம்மை போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த கண்மலையே. உம்மை போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த கண்மலையே. உம்மை போற்றி பாடுவோம். உம்மை போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த கண்மலையே. நீலாவை பார்க்கும் போது, விண்மீன்கள் நோக்கும் போது, நீலாவை பார்க்கும் போது, விண்மீன்கள் நோக்கும் போது, என்னை நினைந்து விசாரித்து நடத்த எம்மாத்திரம் ஐயா. என்னை நினைந்து விசாரித்து நடத்த எம்மாத்திரம் ஐயா. உந்தன் திருநாமம் அது எவ்வளவு உயர்ந்தது. உந்தன் திருநாமம் அது எவ்வளவு உயர்ந்தது. உம்மை புகழ்ந்து பாடுவது நல்லது, அது இனிமையானது ஏற்புடையது. உம்மை புகழ்ந்து பாடுவது நல்லது, அது இனிமையானது ஏற்புடையது. அவை பார்க்கும் போது, விண்மீன்கள் நோக்கும் போது, நீலாவை பார்க்கும் போது, விண்மீன்கள் நோக்கும் போது, என்னை நினைந்து விசாரித்து நடத்த எம்மாத்திரம் ஐயா. என்னை நினைந்து விசாரித்து நடத்த எம்மாத்திரம் ஐயா. உந்தன் அது எவ்வளவு உயர்ந்தது. உந்தன் திருநாமம் அது எவ்வளவு உயர்ந்தது. உம்மை புகழ்ந்து பாடுவது நல்லது, அது இனிமையானது ஏற்புடையது. உம்மை புகழ்ந்து பாடுவது நல்லது, ஏற்புடையது. பாடல்கள் வைத்தீரையா பாடக நாவிலே. பாடல்கள் வைத்தீரையா பாடக நாவிலே. எதிரியை அடக்க பகைவரை ஒடுக்க இவ்வாறு செய்தீரையா. எதிரியை அடக்க பகைவரை ஒடுக்க இவ்வாறு செய்தீரையா. உந்தன் திருநாமம் அது எவ்வளவு உயர்ந்தது. உந்தன் திருநாமம். நம்ம எல்லாரும் எழுந்து நின்று
கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். எந்த அவருடைய திருநாமம் எவ்வளவு உயர்ந்தது, உயர்ந்தது உங்கள் திருநாமம், அது எவ்வளவு உயர்ந்தது. உம்மை புகழ்ந்து பாடுவது நல்லது, அது இனிமையானது என்னுடையது. உம்மை புகழ்ந்து பாடுவது நல்லது, அது இனிமையானது என்னுடையது. உம்மை புகழ்ந்து பாடுவது நல்லது, அது இனிமையானது. அவரை புகழ்ந்து பாடுவது நல்லது. கர்த்தர் நம்மை பாட வைத்திருக்கிறார், கர்த்தர் நம்மை உயர்த்த வைத்திருக்கிறார். என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஒரு ஸ்தானத்திலும் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னவர் அவர். நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன், நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன். கர்த்தருடைய ஆவியானவர் நம் மத்தியிலே வந்திருக்கிறார், அவர் நம் மத்தியிலே வந்து நம்மை ஆசீர்வதிக்கிறார். நம் ஆசீர்வதிக்கிற தேவன் அவர், நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன் அவர், நம்மை நடத்துகிற தேவன் அவர், மேன்மையாய் நடத்துகிற ஆண்டவர் அவர். கடந்த நாளெல்லாம் காத்த தேவன் இந்த மாதத்தில் நம்மை நடத்த வல்லவராய் இருக்கிறார். ஓ இயேசுவே, நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. நன்றியோடு நான் துதி பாடுவே எந்தன் இயேசுராஜனே. எனக்காய் நீ என்றும் நன்றி கூறுவேனா. நன்றியோடு எந்தன் இயேசு. எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, எனக்காய் நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேனா. நன்றியோடு துதி பாடு என்றும் நன்றி கூறுவேனா. என்னில் அடங்கா நன்மைகள் யாவையும் எனக்களித்திடும் நாகனே. என்னில் அடங்கா நன்மைகள் யாவையும் எனக்களித்திடும் நாகனே. நினைக்காத நன்மைகள் அளிப்பவரே, உமக்கென்றுமே. நினைக்காத நன்மைகள் அளிப்பவரே, உமக்கென்றுமே துதியே. நன்றியோடு நான் துதி பாடுவே எந்தன் இயேசுராஜனே. எனக்காய் நீ செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேனா. நன்றியோடு நான்
பிரசன்னத்தினால் முழங்கால்கள் யாவும் முடங்குமே. உந்தன் திவ்ய பிரசன்னத்தினால் முற்றுமுடிய என்னை காப்பவரே, உமக்கென்றுமே துதியே. மூடிய என்னையும் காப்பவரே, உமக்கென்றுமே துதியே. நன்றியோடு துதி பாடுவேன். இசையா நன்றியோடு துதி பாடுவேன். என் இயேசுவே, நாங்கள் உண்மை இல்லாதிருந்த போதிலும் எங்கள் காரியமாய் நீர் எவ்வளவு உண்மையாய் இருந்தீர். ஒரு நாளும் எங்களுக்கு குறைவு வைக்கலப்பா, ஒரு நாளும் எங்களுக்கு குறைவு வைக்கவில்லை. கரம் பிடித்து நடத்தின அந்த நாட்களை நினைக்கிறோம், தூக்கி சுமந்த நாட்களை நினைக்கிறோம், தூக்கி சுமந்த நாட்களை நினைக்கிறோம். எங்களை நடத்தி கொண்டு வந்த நாட்களை நினைக்கிறோம். ஒரு நேரம் எங்களுக்கு குறைவில்லாமல் ஆகாரம் தந்த நாட்களை நினைக்கிறோம். வஸ்திரம் இல்லாதிருந்த எங்களுக்கு வஸ்திரம் தந்து ஆசீர்வதித்த நாட்களை நினைக்கிறோம். முகவரியே இல்லாத எங்களுக்கு ஒரு முகவரியை தந்து எங்களை நடத்தின தேவனை துதிக்கிறோம். ஆண்டவரே, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, உயிரோடு எழுந்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோ. ஜீவனின் அதிபதியே, உம்மை ஆராதனை செய்கிறோ. உயிரோடு உம்மை ஆராதனை செய்கிறோ. ஜீவனின் அதிபதியே, உம்மை ஆராதனை செய்கிறோ. அல்லேலூயா, ஓசன்னா. Alleluia, Hosanna. Alleluia, Hosanna. Alleluia, Hosanna. எல்லாரும் சேர்ந்து ஆண்டவரை பாடி ஆமா ஷஹரனலா ரித்திதி வாக்கஷத்துன வரஹதால வரபௌதியாத்னனதல பரமா. Alleluia, Hosanna.
ஜெயித்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். பாதாளம் வென்றவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். மரணத்தை ஜெயித்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். பாதாளம் வென்றவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா கரஷகலகலபரத ரிமஹஷத்துனா மரகதன மரபௌதியாரா அல்லேலூயா ஓசன்னா. ஆராதிக்க ஆராதிக்க எங்கள் இருதயம் பூரிப்படைகிறது. உம்மை ஆராதிக்க ஆராதிக்க எங்கள் இருதயம் நல்ல விசேஷத்தினால் நிறைந்திருக்கிறது. உம்மை ஆராதிக்க ஆராதிக்க எங்கள் இருதயம் குதூகலப்படுகிறது. உம்மை ஆராதிக்க ஆராதிக்க எங்கள் சிந்தை கிறிஸ்து இயேசுவுக்குள் நிரப்பப்படுகிறது. உம்மை ஆராதிக்க ஆராதிக்க உங்க நாமம் எங்க வாழ்க்கையில உயர்ந்திருக்கிறது. உம்மை ஆராதிக்க ஆராதிக்க எங்களுடைய நம்பிக்கை பெருகுகிறது. ஆண்டவரே உமக்கே கனம் உமக்கே புகழும் மேன்மையும் ஒருவருக்கே உமக்கு ஒருவருக்கே புகழும் அவர் ஒருவருக்கே கனம். அவர் ஒருவருக்கு மாத்திரமே மாட்சிமை. ஆண்டவரே மனங்கள் யாவும் உமக்கு முன்பாக முடங்கும். நாவு யாவும் உம்மை அறிக்கை பண்ணும். வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானுடைய முழங்கால் யாவும் முடங்கும்படி என் தேவரீர் நீர் ஒருவரே உயர்ந்திருக்கிறீர். நீர் ஒருவரே உயர்ந்திருக்கிறீர். என் தேவரீர் நீர் ஒருவரே உயர்ந்திருக்கிறீர். உமக்கு நிகரானவர் யாரும் இல்லப்பா. உமக்கு ஒப்பானவர் இந்த உலகத்தில் யாரும் இல்லை. ஆண்டவரே நீரே என்றென்றைக்கும் சதா காலங்களில் அரசாளுகிறவர், அரசாளுகிறவர், ஆண்டு நடத்துகிறவர், ஆண்டு நடத்துகிறவர். தொடர்ந்து உங்க பிரசன்னம் எங்களோடு கூட இருக்கட்டும். உங்க மகிமை எங்களை சூழ்ந்து
நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். லூக்கா சுவிசேஷம் 15வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கும்படி கேட்கிறேன். லூக்கா சுவிசேஷம் அல்லேலூயா. இந்த வசனத்தை வாசிக்கிறதுக்கு முன்னால இந்த காலை வேளையில இன்னைக்கு நம்ம ஒரு புதிய மாதத்துல வந்திருக்கிறோம். இந்த புதிய மாதத்துக்கு தேவன் நமக்கு கொடுத்த ஒரு வார்த்தை சங்கீதம் 54:4. இதோ தேவன் எனக்கு சகாயர். அல்லேலூயா. தேவன் எனக்கு சகாயர். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தையின்படி, இந்த வசனத்தின்படி இந்த மாதத்துல கர்த்தர் நமக்கு சகாயர். அப்படின்னா நமக்கு ஹெல்ப்பர். அல்லேலூயா. அவர் நமக்கு நல்ல உதவி செய்கிறவர். அவர் இந்த மாதத்துல நமக்கு அவர் உதவி செய்கிற தேவனாக இருக்கிறார். அப்படித்தான் நமக்கு வேதம் சொல்லுகிறது. இதோ தேவன் எனக்கு சகாயர், ஆண்டவர் என் ஆத்துமாவை ஆதரிக்கிறவர்களோடே இருக்கிறார். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய வார்த்தைகள் அனைத்துமே நமக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்கிற வார்த்தைகளாக இருக்கிறது, நிச்சயத்தை கொடுக்கிற வார்த்தைகளாக இருக்கிறது, எதிர்காலத்தில் நம்மை தைரியப்படுத்துகிற வார்த்தைகளாக இந்த வேத வார்த்தைகள் எல்லாம் நமக்கு இருக்கிறது. எனவே மனுஷரை நம்பி நம்ம பயணிக்கிறதை விட தேவனை நம்பி நாம் பயணிப்போம். இந்த வேதத்தில் மையத்தில் ஒரு வசனம் இருக்கிறது. 118ஆம் சங்கீதத்தில், மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம். எப்படி சொல்லியிருக்கு பார்த்தீங்களா? இந்த வேதாகமத்துடைய மைய வசனம் அதுதான். அந்த மைய வசனம் என்ன சொல்லுகிறது? மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம் என்று வேதம் சொல்ல. அதான் நல்லது. மனுஷனை நம்பாதன்னு சொன்னா அப்ப மனுஷரே இல்லாம வாழ முடியுமா? மனுஷரோட தான் வாழணும். ஆனா நம்பிக்கை கர்த்தர் மேல வைக்கணும். அல்லேலூயா. ஆமா, வீட்டுக்காரோட தான் வாழணும், ஆனா நம்பிக்கை கர்த்தர் மேல. மனைவியோட தான் வாழணும், ஆனா நம்பிக்கை கர்த்தர் மேல. இப்படித்தான். அதுக்காக நீங்க வாட்டுக்குள்ள வீட்டுல போய் பாஸ்டர் மனுஷனை நம்பக்கூடாதுன்ட்டாரு அப்படின்னு சொல்லி வீட்டுக்காரை பார்த்து என்னத்தையா சொல்லிவிடாதீங்க. இனிமே உங்களை நம்பவே மாட்டேயா அப்படின்னு ஏடாகூடமா பேசி எனக்கு வந்துட போகுது பிரச்சனை. பாஸ்டர் சொல்லிட்டாரு. ஆமா, எல்லாம் நமக்கு மனுஷர் தேவை, மனுஷரோட தான் வாழணும். ஆனா நம்முடைய நம்பிக்கை, முழு நம்பிக்கை யார் மேலதான் இருக்கும்? கர்த்தர் பேரில் நமக்கு நம்பிக்கை. அல்லேலூயா. ஆமா, அதனால இந்த மாதம் நமக்கு அவர் சகாயராய் இருப்பார், நமக்கு அவரே உதவியாளராய் இருப்பார். அவர் நம்ம குடும்பத்தை நடத்துவார், அவர் நம்முடைய தொழிலை நடத்துவார், நம்முடைய பிரயாணத்தில் அவர் கூட இருப்பார், நம்முடைய கையின் பிரயாசத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார், குறைவில்லாமல் ஆண்டவர் நடத்துவார். நம்பிக்கையோட சொல்லுங்க, ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இப்பொழுது நம்முடைய பிரசங்க வாக்கியத்துக்கு வருவோம். கடந்த நாட்களிலே சில தினங்களாக இந்த நாள் பிரசங்கத்துக்காக நான் ஆண்டவர் சமூகத்தில் இந்த வசனத்தை நான் தியானித்தேன். இந்த வசனத்தை என் மனதுக்குள்ளேயே நான் தியானித்து பல நாட்களாக தியானித்தேன். அதுதான் இன்னைக்கு நான் பிரசங்கம் பண்ண போறேன். இப்பதான் அந்த வசனத்தை வாசிக்கலாம். லூக்கா சுவிசேஷம் 15வது அதிகாரம் 7வது வசனம் மறுபடி வாசிக்கும்படி கேட்கிறேன். ஆமென். வேதத்திலே சொல்லப்பட்ட மிகுந்த சந்தோஷம் 2 சந்தோஷம். ஒரு சந்தோஷம் என்ன நினைக்கிறீங்க? வேதத்திலே சொல்லப்பட்ட மிகுந்த சந்தோஷம், கிரேட் ஜாய். கிரேட் ஜாய் அப்படின்னு சொன்னா 2 கிரேட் ஜாய் சொல்லப்பட்டிருக்கிறது, மிகுந்த சந்தோஷம். அதுல ஒரு மிகுந்த சந்தோஷம் 2ஆம் அதிகாரம், இதோ உங்களுக்கு மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்கிறேன். அல்லேலூயா. இயேசு பிறந்ததுதான் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும்
ஒரு நல்ல வார்த்தை, நல்ல செய்தி. அதான் முதல் மிகுந்த சந்தோஷம். ரெண்டாவது மிகுந்த சந்தோஷம் என்னன்னா, ஒரு பாவி மனம் திரும்புகிறது நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம். அல்லேலூயா. ஒரு பாவி, ஒரே ஒரு பாவி மனம் திரும்புகிறது நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் நமக்கு உண்டாயிருக்கு. என்னைக்குமே வேதம் ஒரு பெரிய கூட்டத்துக்காக ஆண்டவர் ஒரு பெரிய கூட்டத்தை தான் சொல்லுவார் அப்படின்னு நீங்க நினைக்க வேண்டாம். இன்னொரு விஷயம் என்னன்னா, சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு திரள் கூட்டத்தில் பார்த்து நம்மளெல்லாம் யாருமே கண்டுக்க மாட்டாங்க. அவங்கெல்லாம் அவங்களுடைய நிலை என்ன, அவங்க படிப்பு என்ன, அவங்க உயர்வு என்ன, நம்மளெல்லாம் பார்ப்பாங்களா அப்படிங்கிற ஒரு தாழ்வு மனப்பான்மை நிறைய பேருக்கு இருக்கு. அவங்க கட்டி இருக்கிற அந்த ட்ரெஸ் எல்லாம் எவ்வளோ காஸ்ட்லி, நம்மளெல்லாம் நினைப்பாங்களா? அன்புக்குரியவர்களே, நான் ஒரு காரியத்தை சொல்றேன், அப்படிலாம் நினைக்காதீங்க. வேதம் சொல்லுது ஒரு மனிதன் நிமித்தம் மிகுந்த சந்தோஷம் உண்டா. அப்ப வேதத்தின் அடிப்படையில் திரள் கூட்டமும் ஒண்ணுதான், ஒரே ஒரு தனி மனிதனும் ஒண்ணுதான். அதனால நீங்க யாருமே உங்களை தாழ்வாக எண்ணிக்கொள்ளாதீர்கள். தாழ்வாக யாரை நினைக்க வேண்டாம். உங்களையே தரம் தாழ்த்தி கொள்ள வேண்டாம். உங்களையே ரொம்ப வேதனைக்குரியவங்களா, இந்த வீட்டில் போய் பறந்தேனே அப்படிலாம் சொல்ல வேண்டாம். இருந்திருந்து இப்படியா நான் இருக்க அப்படிலாம் ஒன்றும் வருந்தி கொள்ள வேண்டாம். காரணம், எந்த ஒரு மனிதனும் தேவனுடைய பார்வையில் அற்பமானவன் அல்ல. எல்லா மனிதனும் தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றவன். அல்லேலூயா. ஒருவரையும் ஆண்டவர் அற்பமாய் எண்ணுவது இல்லை. அதனாலதான் வேதம் சொல்லுது, ஒரு பெரிய திரள் கூட்டத்தை பார்த்து ஒரு மனந்து பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் சொல்லாம, மனம் திரும்புகிற ஒரு பாவியின் நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டு என்று சொல்லுகிறார். மனம் திரும்புகிற ஒரு பாவி, ஒரு மனிதன், அந்த ஒரு மனிதன் யாராக இருந்தாலும் சரி, அந்த ஒரு மனிதனை குறித்து பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம். அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? அதனால நம்ம ஒரு நாள் சொல்ல வேண்டாம், நாங்கள்லாம் சாதாரணமானவங்க அப்படிலாம் யாரும் உங்களை தரம் தாழ்த்தி கொள்ள வேண்டாம். சரி, இப்ப நம்ம செய்திக்கு வருவோம். அப்ப ஒரு பாவி நிமித்தம், மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டு என்றால், அந்த மனம் திரும்புதல் எப்பேற்பட்டது? எனவே இந்த நாளின் செய்தியின் தலைப்பு மனம் திரும்புதலின் அடையாளம். மனம் திரும்புதலின் அடையாளம் என்பதைத்தான் இந்த காலை வேளையிலே நாம் தியானிக்க போறோம். மனம் திரும்பி இருந்தோமானால் அதனுடைய அடையாளம் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த காலை வேளையில் தியானிக்க போறோம். இந்த மனம் திரும்புதல் என்கிற நிலை ஆண்டவர் ஏன் சொல்றார்? முதல்ல இயேசுவுக்கு வழியை ஆயத்தப்படுத்த வந்த யோவான் ஸ்நானகன் சொன்ன வார்த்தையும் மனம் திரும்புங்கள், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது என்று யோவான் ஸ்நானகன் சொல்றார். யோவான் ஸ்நானகனுக்கு பிறகு பின்பாக வந்த இயேசு கிறிஸ்துவும் தன்னுடைய பிரசங்க வாக்கியத்திலே முதல்ல அவர் சொன்ன ஒரு வார்த்தையும் மனம் திரும்புங்கள். அப்படியானால் மனம் திரும்புதல் என்றால் அப்படி என்ன அதுல ஒரு விசேஷம் இருக்கிறது? மனம் திரும்புதல் அப்படி என்ன காரியம் இருக்கிறது? ஏன் ஆண்டவர் மனம் திரும்புதலை முக்கியத்துவப்படுத்துகிறார் என்பதைத்தான் இந்த காலை வேளையில நம்ம கொஞ்சம் தியானிக்க போறோம். 3 காரியம் சொல்ல போறேன். மனம் திரும்புதலின் அடையாளங்கள் 3 காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல போறேன். அப்ப மனம் திரும்ப வேண்டிய அவசியம் எப்படி வந்தது? முதலாவது, மனிதனை ஆண்டவர் ஒரு நல்ல நிலையிலே படைத்தார். இதெல்லாம் நம்ம கடந்த 2 வாரமா கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். நம்ம எல்லாம் விசேஷமானவர்கள். ஏன் அப்படின்னா, தனது சாயலின்படி தனது ரூபத்தின்படி நம்மளை படைச்சதுனால நம்ம எல்லாம் யாருங்க? விசேஷமானவர்கள். இவ்வளவு மேன்மையாதான் ஆண்டவர் நம்மளை படைத்தார். இப்படி படைத்த ஒரு மனிதன் கடைசியில பிசாசுக்கு தன்னை அர்ப்பணித்தது நிமித்தமாக, பிசாசுக்கு தன்னை விற்று போட்டது நிமித்தமாக மனிதனுடைய நிலை என்னவா மாறிடுச்சுங்க? 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிக்கலாம்.
எல்லாரும் எடுத்துக்கிட்டீங்களா? நல்ல வசனத்தை கவனிங்க. தேவனுடைய சாயலாயிருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாயிராதபடிக்கு இந்த பிரபஞ்சத்தின் தேவனானவன், நல்லா கவனிக்கிறீங்களா? இந்த பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான். நம்ம கண்ணு தான் குருடா போகும் நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனா இங்க பைபிள் சொல்லுகிறது, இந்த உலகத்தின் அதிபதி பிசாசு, இப்பிரபஞ்சத்தினுடைய தலைவன், அவன் என்ன செஞ்சானா நம்முடைய மனதை குருடாக்கி விட்டான். நல்லா கவனிக்கிறீங்களா? மனது குருடாகப்பட்டு விட்டது. அதே சமயத்தில் யோவான் எழுதுகிற பொழுது 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 11வது வசனத்தில் 11ஆம் வசனத்தில் யோவான் சொல்லுகிறார், அதையும் வாசிப்போம். தன் சகோதரனை பகைக்கிறவன் இருளிலே இருந்து இருளிலே நடக்கிறான், இருளானது அவன் கண்களை குருடாக்கினபடினால். அப்படியானால் மனதும் குருடாக்கப்பட்டு விட்டது, கண்களும் குருடாக்கப்பட்டு விட்டது. அப்ப 2 விதத்தில் இந்த உலகத்தில் இருக்கிற மனிதன் குருடாக்கப்பட்டிருக்கிறான். அதனாலதான் நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, சில பேருக்கு பார்த்தீங்கன்னா தான் செய்கிறது என்னதுன்னே தெரியாது, யாரை வணங்குறதுனே தெரியாது, யாரை தொழுது கொள்வதுனே தெரியாது. இவங்களுக்கு யாரை தொழுது கொள்ளணும், யார் ஆராதனைக்குரியவர், யாரைத்தான் நம்ம ஜெபிக்கணும், யாருக்கிட்ட தான் ஜெபிக்கணும், எதுவுமே நிறைய பேருக்கு தெரியாது. ஒரு கல்லு கீழே கிடச்சுன்னா அந்த கல்லை தூக்கி நட்டமா வச்சாலும் அதை கும்பிடுவாங்க, கீழே கிடக்கிற கல்லை தூக்கி வச்சாலும் கும்பிடுவாங்க. கடவுள் என்கிறவர் யார், அவர் எப்படிப்பட்டவர், ஏன் தெரியல அப்படின்னா கண்கள் குருடாக்கப்பட்டு விட்டது, மனதும் குருடாக்கப்பட்டு விட்டது. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? அப்படி இருக்கிறதுனால தான் தெரியல. சில பேர் பார்த்தீங்கன்னா இறந்து போன பிரேதத்தை கும்பிடுவாங்க, இறந்து போயிட்டா பிரேதத்தை போய் தொட்டு கும்பிடுவாங்க. அது எப்படிங்க பிரேத தெய்வமாகுமா? யார் சொன்னா? செத்து போன மனிதன் எப்படி தெய்வமாக முடியும்? அவன் தொழுகைக்குரியவனா, அவன் ஆராதனைக்குரியவனா? செத்து போன மனிதன் மரியாதைக்குரியவன், அவ்வளவுதான். அவன் தொழுகைக்குரியவன் அல்ல. செத்து போன ஒருத்தர் எவ்வளவுதான் நல்லவராக இருந்தாலும் அவர் மதிப்புக்குரியவர், மரியாதைக்குரியவர், அவ்வளவுதான். அவரை கையெடுத்து கும்பிடுகிறதற்கு தொழுகைக்குரியவர் அல்ல. இது ஏன் தெரியல? கண்ணு குருடாக்கப்பட்டிருக்கிறது, இருதயம் குருடாக்கப்பட்டிருக்கிறதுனால தான் என்ன செய்கிறது என்றே தெரியல, என்ன செய்வதென்று தெரியல. பிரியமானவர்களே, கொஞ்ச நாள்ல ஆயுத பூஜை வரும். ஆயுத பூஜையில் பார்த்தீங்கன்னா எல்லாத்த வச்சு கும்பிடுவாங்க. ஒரு டீ கடைக்காரர் எதை வச்சு கும்பிடுவார்? அவர் ஆயுத பூஜை கும்பிடக்கூடிய காரணம் நோக்கம் என்ன? சாயந்தரம் எல்லாத்தையும் கழுவி வச்சு அந்த பொருளெல்லாம் வச்சு அவர் ஆயுத பூஜை கும்பிடுவார். எப்படி? என் தொழில் நல்லா நடக்கணும், ஒரு குறையும் வரக்கூடாது, எல்லாரும் என் கடைக்கு டீ குடிக்க வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு டீ கடைக்காரர் ஒரு ஆயுத பூஜை கும்பிட்றாரு. சரி, ரைட்டு, ஏற்றுக்குவோம். இப்போ சாராய கடைக்காரனும் கும்பிட்றான். அதை என்னன்னு சொல்லி கும்பிட்றாங்க? சாராய கடைக்காரன் சாயந்தரம் ஆயிட்டா எல்லாரும் வரணும் என் கடைக்கு, ஏன் கல்லா பெருகு ரொம்பணும். பார்த்து இதெல்லாம் யோசிக்கிறோமா? ஆஸ்பத்திரி கும்பிட்றாங்க. எதுக்கு ஆஸ்பத்திரியை கும்பிட்றாங்க? நிறைய பேஷண்ட் வரணும். எங்க ஆஸ்பத்திரி? நாங்கள் ஒரு 10 கோடி ரூபா லோன் வாங்கி இஎம்ஐ கட்ட வேண்டி இருக்குது. அந்த இஎம்ஐலாம் நல்லபடியாக அடைக்கணும்னா 4 பேர் மாதத்துக்கு ஒரு 10 பேராவது ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணுறேன் வந்தால் தான் ஆப்ரேஷன் இஎம்ஐ கட்ட முடியும். நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? அப்போ என்ன செய்வது, எப்படி தொழுது கொள்வது, என்ன காரணத்துக்காக
என்பதே தெரியாமல் ஒரு கூட்டம் ஒரு பக்கமா போய்கிட்டு இருக்குது. காரணம் என்ன என்றால் அவங்களுடைய மனது குருடாக்கப்பட்டு விட்டது, கண்களும் குருடாக்கப்பட்டு விட்டது. யாரை வணங்குறோம், எப்படி வணங்குறோம், எதுக்காக வணங்குறோம் எதுவுமே தெரியாம ஒரு கூட்டம் போகுது. ஆனால் உங்களுக்கும் எனக்கும் தான் ஒரு தெளிவை கொடுத்திருக்கிறார். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர் ஒருவர் தான் தொழுகைக்குரியவர், அவர் ஒருவர் மட்டும்தான் ஆராதனைக்குரியவர். மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் அவருக்கு ஒப்பானவர் ஒருவரும் இல்லை என்கிற ஒரு பெரிய சத்தியத்தை இந்த கண் திறக்கப்பட்ட நமக்கு ஆண்டவர் அதை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு எத்தனையோ சூழ்நிலை வந்தாலும் இந்த முழங்கால் அவருக்கு மட்டும்தான் முடங்கும், இந்த நாவு அவரை மட்டும்தான் உயர்த்தும், இந்த தலை அவருக்கு மட்டும்தான் வணங்கும், இந்த கை அவருக்கு மட்டும்தான் உயரும். காரணம் அவர் ஒருவர் மட்டுமே தெய்வம். இந்த தெளிவை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. நாம் தொழில் செய்கிறோம் என்றால் தொழில் அது மதிப்புக்குரியது, அது தொழுகைக்குரியது அல்ல. தொழில் மதிப்புக்குரியது. சில பேர் பார்த்தீங்கன்னா இப்படி வாசகம் எழுதி போட்டிருப்பாங்க, அது என்னது, தொழில் வந்து தெய்வம், வாடிக்கையாளர் தான் கோயில், தொழில் வந்து கோயில், வாடிக்கையாளர் தான் தெய்வம். பார்த்திருக்கீங்களா? தொழில் வந்து என்னதுங்க, கோயில், வாடிக்கையாளர் தான் தெய்வம். சரியாது இல்லை. தொழில் நமக்கு நல்லா இருக்கணும், அந்த தொழிலை கர்த்தர் தான் ஆசீர்வதிச்சு கொடுக்கணும். அல்லேலூயா. தொழிலை ஆண்டவர் தான் ஆசீர்வதிச்சு கொடுக்கணும். மனுஷர்கள் நமக்கு தெய்வமாக முடியாது, கர்த்தர் தான் தெய்வம். ஒரு தெளிவு நமக்கு வேண்டும். அதனால தேவனுடைய பிள்ளைகளை இதெல்லாம் கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்காக நான் என்ன சொல்றேன். ஏன் இன்னைக்கு கண் குருடாக்கப்பட்டதுனால நம்ம அதனால என்ன விபரீதத்துக்குள்ள போறோம், மனது குருடாக்கப்பட்டதுனால என்னென்ன விபரீதத்துக்குள்ள போறோங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக இவைகளை எல்லாம் நான் சொன்னேன். ஆக தேவனுடைய பிள்ளைகளே, நன்றாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் இப்படித்தான் தள்ளப்பட்ட நிலைமையில் கடந்தோம். ஆனால் இப்படி இந்த பார்வை, இருதயம் குருடான நிலைமையில் இருக்கிற ஒரு மனிதனுக்குள்ளே வருகிற மாற்றத்துக்கு பேர் தான் மனம் திரும்புதல். இந்த மனம் திரும்புதல் என்பது நல்லா கவனிச்சீங்கன்னா இந்த 15ஆம் அதிகாரத்தில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்குது. 15ஆம் அதிகாரத்தில் தெளிவாக என்ன சொல்ல இருக்குன்னா, ஒரு பாவி, ஒரு ஆடு, ஒரு வெள்ளிக்காசு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னாவே இந்த 3 சம்பவமும் அந்த 15ஆவது அதிகாரத்தில் இருக்குது. ஒருவனுக்கு 100 ஆடு இருந்துச்சு, அதில் ஒரு ஆடு காணாமல் போய்விட்டது. 99 ஆட்டை கொண்டு போய் ஒரு இடத்துல விட்டுட்டு காணாமல் போன அந்த ஒரு ஆட்டை தேடி கண்டுபிடித்து கொண்டு வந்து சொன்னான், நான் அந்த ஒரு ஆட்டை கண்டுபிடிச்சிட்டேன்ப்பா. இந்த 99 ஆட்டை குறிச்சிருக்கிற சந்தோஷத்தை விட காணாமல் போன இந்த ஒரு ஆட்டை கண்டுபிடிச்சதுல தான் எனக்கு ஒரு சந்தோஷம். 10 வெள்ளிக்காசு இருந்துச்சு, 9 காசு இருக்குது, பிரச்சனை இல்லை, 1 தான் காணாமல் போச்சு. அந்த 1 தேடி கண்டுபிடிச்சேன். அந்த 9 வெள்ளிக்காசை விட காணாமல் போன அந்த காசை கண்டுபிடிச்சேனே, அதுதான் எனக்கு சந்தோஷம். ஒரு மனிதனுக்கு 2 குமாரர்கள் இருந்தார்கள். அந்த 2 குமாரர்ல இளையவன் சொத்தை பிரிச்சிட்டு போய் உதாரித்தனமா செலவு பண்ணி கடைசியில ஒண்ணுமே இல்லாம தன் தகப்பனிடத்துல வந்தான். அந்த தகப்பன் சொன்னான், காணாமல் போயிருந்தான், கண்டுபிடிக்கப்பட்டான், மரித்து போயிருந்தான், உயிரோடு எழுப்பப்பட்டான் என்று சொல்லி அந்த மூத்த மகனை விட இந்த இளைய மகன் காணாமல் போன அந்த ஒரு மகனை கண்டுபிடித்த அந்த சந்தோஷத்திலே தான் சொல்லுகிறார், தனக்கு இருக்கிற எல்லாவற்றை விட காணாமல் போன மனம் திரும்பி வர்ற அந்த ஒரு நீதிமான் நிமித்தம், அந்த மனம் திரும்பி வருகிற ஒரு மனிதன் நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியானால் அந்த மனம் திரும்புதல்னா என்ன? அப்ப வேதம் சொல்ற மனம் திரும்புதல் என்ன? அப்ப ஏன் மனம் திரும்பணுங்கிற விஷயத்தை நான் சொன்னேன். நம்மளாம் ஏற்கனவே நம்முடைய கண் குருடாக்கப்பட்டுச்சு, நம்ம மனசு குருடாக்கப்பட்டதுனால இப்போ நமக்கு ஒரு மனம் திரும்புதல் தேவை. அப்ப தேவன் சொன்ன மனம் திரும்புதல் எப்படிப்பட்டது வாசிக்கலாமா? 15ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்க போறோம். 15, 17.
அவனுக்கு புத்தி தெளிந்த போது, இந்த சம்பவம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். இளைய குமாரன் அவன் ஊதாரித்தனமாய் போய் சொத்துக்களை எல்லாம் அழிச்சிட்டு இருந்த சமயத்தில் கடைசியில் எல்லாம் போயிருச்சு. இப்போ மறுபடி ஒரு பரிதாபமான நிலைமையில் அவனுக்கு கடைசியில் தகப்பனை தேடி வரணுங்கிற ஒரு எண்ணம் அவனுக்கு வந்த முதல் மாற்றம் என்னங்கிறீங்க? புத்தி தெளிந்தது. இந்த புத்தி தெளிதலுக்கு பேர் தாங்க மனம் திரும்புதல். அல்லேலூயா. இந்த புத்தியில ஒரு தெளிவு வருது பத்திகளா? இந்த புத்தியில வர்ற தெளிவுக்கு பேர் தான் மனம் திரும்புதல். அவன் புத்தி தெளிந்த போது, அதாவது அவன் மனம் திரும்பின போது, அதுக்கப்புறம் அவன் செய்கிற 3 செயல்கள், அந்த 3 செயல்களை தான் இப்ப நம்ம தியானிக்க போறோம். அப்ப நான் மனம் திரும்பி இருக்கிறேன் அப்படின்னா இந்த 3 செயல்கள் வரணும். இந்த 3 செயல்கள் இருந்தாதான் அவன் மனம் திரும்பினவன். அல்லேலூயா. இப்ப நம்ம எல்லாம் மனம் திரும்பி இருக்கிறோம், உண்மைதானா? மனம் திரும்பி நம்ம ஆலயத்துக்குள்ள வந்திருக்கிறோம், ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். எத்தனை பேருக்கு நான் மனம் திரும்பிட்டேங்கிற உத்தரவாதம் இருக்குது? அல்லேலூயா. கொஞ்சம் சுதாரிச்சுக்கிட்டீங்க. மனம் திரும்பி இருக்கேங்கிற உத்தரவாதம் எத்தனை பேருக்கு இருக்குது? நான் மனம் திரும்பி தான் ஆலயத்துக்குள்ள இருக்கிறேன், ரட்சிக்கப்பட்டு தான் ஆலயத்துக்குள்ள இருக்கிறேன். சரி, அந்த 3 காரியத்துல முதலாவது காரியத்தை வாசிக்க போறோம். மறுபடியும் 17வது வசனத்தை வாசிக்க பார்ப்போம். அவனுக்கு புத்தி தெளிந்த போது அவன் என் தகப்பனுடைய வீட்டிலே வேலைக்காரர்களுக்கு பூர்த்தியான ஆகாரம் சாப்பாடு இருக்க நானோ இங்கே பசியினால் சாகிறேன் அப்படிங்கிறான். அவன் புத்தி தெளிந்த போது அவனுக்கு வந்த ஒரு உணர்வை பாருங்கள். புத்தி தெளிந்த போது அவனுக்கு வந்த உணர்வை நீங்கள் பார்த்தீர்களானால் அங்க வந்தது தான் இருக்க வேண்டிய ஸ்தானத்தை அறிய வைக்கிறது. அல்லேலூயா. அதுவரைக்கும் தன் ஸ்தானம் தெரியவில்லை, தன் நிலை தெரியவில்லை. நான் மனம் திரும்பி இருக்கிறேன் என்று சொன்னால் முதலாவது இருக்க வேண்டிய அந்த நிறை, அந்த ஒரு காரியம் என்னன்னா, நான் இருக்க வேண்டிய ஸ்தானம் எப்படிப்பட்டது. அதனாலதான் சொல்றாரு, என் வீட்டில் இருக்கிற வேலைக்காரங்களுக்கு கூட திருப்தியான ஆகாரம் இருக்கு, ஆனா நாங்க பசியினால வாடுகிறேன், சாகுறேன். இப்பதான் தன்னை சுத்தி பார்க்கிறான், தன் நிலைமையை பார்க்கிறான், தான் இருக்கிற சூழ்நிலையை பார்க்கிறான், தன்னை சுத்தி எப்படிப்பட்ட கிரியைகள் இருக்குங்கிறத பார்க்கிறான். அது வரைக்கும் அந்த உணர்வே இல்லை. அது வரைக்கும் தன் கண் போன போக்கு, கால் போன போக்கு, மனம் போன போக்கிலே வாழ்ந்து கொண்டிருந்தான். தன் இஷ்டம், தன்னுடைய மனசு என்ன சொல்லுதோ அதன்படி நடந்தான். தன் பார்வை எங்க போதோ அதன்படி நடந்தான். தன் கால் எங்க போச்சோ அதன்படி நடக்க ஆரம்பிச்சான். இன்னைக்கும் உலகத்துல பார்த்தீங்கன்னா மனிதர்கள் எல்லாருமே அவர்களுக்கென்று ஒரு வரையறையே கிடையாது. தான் மனசுல என்ன படுதோ அதை செய்வாங்க, தான் மனசுல என்ன தோணுதோ அதை செய்வாங்க. ஒரு வரையறை கிடையாது, எந்த காரியத்திலும் ஒரு வரையறை இருக்காது. ஆனால் ஏன் இதை செய்கிறோம் தெரியாது, எதுக்காக இப்படி செய்கிறோம் தெரியாது. இப்படி எத்தனையோ விஷயங்கள் இருக்கிறது, எத்தனையோ விஷயங்கள் இன்னைக்கு மனிதனுடைய வாழ்க்கையிலே தெரியாமலே நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் மனம் திரும்பின பிறகுதான் அவனுக்கு ஒன்று தெரிய வருகிறது, தான் இருக்கிற இடம் எங்கே, நான் எந்த ஸ்தானத்தில் இருக்கிறேன், நான் இருக்க வேண்டிய ஸ்தானம் எது, ஆனால் நான் இப்பொழுது எங்கே இருக்கிறேன் என்று தன்னை பற்றி அறியக்கூடிய ஒரு வெளிச்சம் மனம் திரும்பின போது முதலாவது வர வேண்டியது. அல்லேலூயா. அப்ப என் அன்புக்குரியவர்களே, நான் மனம் திரும்பி இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா தன்னை முழுசும் அறிஞ்சவன் தான் மனம் திரும்பின அனுபவத்தை உடையவன். நான் யார், என் மேல இருக்கிற அழைப்பு என்ன, என் மேல இருக்கிற தேவ திட்டம் என்ன, எதற்காக ஆண்டவர் என்னை அழைத்தார், எதற்காக என்னை ரட்சித்தார், எந்த நோக்கத்துக்காக என்னை ரட்சித்தார் என்கிறதை அறிந்து கொள்கிற அனுபவம் தான் முதல் அனுபவம். ஆனால் நான் எங்க இருக்கிறேன், நான் இருக்க வேண்டிய இடம் எது, ஆனால் நான் இப்ப எங்க இருக்கிறேன், இது சரியா என்று நம்மளை யோசித்து பார்க்கணும்.
இன்னைக்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சில தவறு அவங்க வாழ்க்கையில இருக்கும், சில குறை இருக்கும். ஆனால் அந்த குறையை மட்டும் நினைப்பாங்க. அந்த குறையை நினைக்கிறது மனம் திரும்புதல் கிடையாது. இப்போ உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேனே, ஒருத்தர் பீடி குடிக்கிறான்னு வச்சுங்க. நான் தெரியாமல் பீடி குடிச்சிக்கிட்டு இருக்கிறேன், ஆண்டவர் என்னைக்கு தான் என்னை மாற்ற போகிறாரோ தெரியல. நான் பீடி குடிச்சிக்கிட்டே இருக்கிறேன், என்னைக்கு நான் திருந்த போகிறேனே தெரியல. இந்த உணர்வு இருந்தால் அவன் திருந்திட்டதாக அர்த்தமா? இல்லை. நிறைய பேருக்கு தன் குறை என்னங்கிறது தெரியும், ஆனால் வெளியே வரத்தான் தெரியாது. நான் தன் குறையை உணர்வது ஞானம் அல்ல, தன் குறையை உணர்ந்து அதன் பிறகு அதை விட்டு வெளியே வருவதுதான் ஞானம். அல்லேலூயா. தன் குறையை உணர்வது மட்டும் ஞானம் அல்ல. இன்னைக்கு நிறைய வாழ்க்கையில குறைவை உணர்வார்கள். நான் இந்த தப்பு செய்கிறேன், இன்னும் அப்பப்போ தெரியாம மூக்குப்படி போட்டுக்கிட்டு இருக்கிறேன், அப்பப்போ தெரியாம இப்போ என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கேன். இப்போ சின்ன பிள்ளைங்களுக்கு புதுசாக ஒரு போதை பொருள் வந்திருக்குது, கூலிப்பாமே. பிள்ளைகளுக்குங்க பள்ளிக்கூடத்தில் பிள்ளைகளுக்கு இதை விற்கிறாங்க, கூலிப் அப்படிங்கிற ஒரு போதை பொருள். அதை தூக்கி உதட்டுக்குள்ள வச்சுக்கிட்டா போதை வருதுங்கிறான். போன வாரம் பேரையூர்கிட்ட இருந்து ஒரு பையன் என்கிட்ட லிஃப்ட் கேட்டு வந்தான். அவன் ஸ்கூலில் படிக்கிற பையன், அவன் பேரையூர் ஸ்கூலில் படிக்கிறான், இந்த ஜாரி யூஸில் பட்டி. அவன் என் கூட வந்தான் வண்டியில். அவன் நல்லா பேசிட்டு வந்தான், என்ன நல்லா பேசிட்டு வந்தான். உன் பேர் என்னடா எல்லாம் கேட்டேன், சொன்னான். எல்லாம் பேசிட்டு, ஏன் அங்கேருந்து இங்கே வந்து படிக்கிற அப்படின்னு. எங்கள் அப்பா என்னை சேர்த்து விட்டார், நான் வர்றேன் அப்படி இப்படின்ட்டான். கடைசியில் கேட்டேன், ஏண்டா இந்த ஸ்கூல்லலாம் அந்த பிள்ளைங்களுக்கு இப்போ ஏதோ ஒரு போதை பொருள் என்னமோ வருதுன்னு சொல்கிறாங்களே, அது என்னடா அப்படின்னா. அவன் தான் சொல்கிறான், கூலிப் சார் அப்படின்னா. உங்கள் கிளாஸில் அப்படியெல்லாம் போடுவாங்களாடா? சார் 2 பேர் போட்டாங்க, 2 பேர் போட்டாங்க, டீச்சர் கண்டுபிடிச்சி பற்றி விட்டாங்க அப்படிங்கிறா. 2 பேர் போட்டாங்க. என்னுடைய பிள்ளைகளை இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு இப்போ கடைசியில் பள்ளிக்கூடத்து பிள்ளைகளை பிடிக்க வந்துட்டாங்க. அடுத்த சமுதாயம் எங்கே போகுமோ தெரியாது. அடுத்த சமுதாயத்துடைய நிலைமை பதாவமாக இருக்குது. இன்னைக்கு பிள்ளைகள் இன்னைக்கு அதை எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சில வருஷங்களுக்கு முன்னால் எங்கேயோ ஒரு பையன்தான் குடிச்சு பழகினான். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா பையங்களும் குடிக்க பழகிட்டாங்க, எல்லா பையங்களும். என்னுடைய பிள்ளைகளே, இது இப்படியே தொன்று தொட்டு எங்கே வருது அப்படின்னா, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சபைக்குள்ளும் அது நடைபோட பழகுது. சபைக்குள் இருக்கிற பிள்ளைகளுக்குள்ளும் நடைபோட பழகுது. அதனால தான் சொல்கிறேன், ஒரு மனிதன் தான் தவறு செய்கிறேன் என்று நினைப்பது மனம் திரும்புதல் அல்ல. நான் தவறு செய்கிறேன் என்று நினைப்பது மனம் திரும்புதல் அல்ல. இவன் நினைக்கிறான், இந்த இளையகுமாரன் நினைக்கிறான், என் தகப்பன் வீட்டில் ஏராளமான ஆகாரம் இருக்கிறது, நானோ பசியினால் சாகிறேன் என்று தன் வாழ்க்கையை நினைக்கிறான். அது முழுமையான மனம் திரும்புதல் அல்ல. இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில நினைக்கிறதோட விட்டுறோம். என்னைக்கு எனக்கு மாற்றம் வரப்போதோ தெரியல, என்னைக்கு நான் திருந்த போறேனே தெரியல. சில பேர் வட்டிக்கு விடுவாங்க பணத்தை. நான் வட்டிக்கு விட்டுக்கிட்டே இருக்கிறேன், ஆண்டவரா என்னைக்கு என்னை மாத்துறாரோ தெரியல. ஆண்டவர்லாம் மாற்ற மாட்டார். நம்ம முயற்சி பண்ணால் அவர் உறுதுணையாக இருப்பார். அல்லேலூயா. லஞ்சம் வாங்கிறது பாவம். நான் லஞ்சம் வாங்குறேன், என்னைக்கு என்னை ஆண்டவர் மாற்ற போறாரோ, ஆண்டவர் எங்களுக்கு கூடி மாற்றுவார். அவர் யாரையும் மாற்ற மாட்டார். நம்ம தான் மாறணும். நம்ம மாறுவதற்கு அவர் துணை செய்வார், அவ்வளவுதான். அல்லேலூயா. நாம் எடுக்கிற தீர்மானத்துக்கு அவர் உதவி செய்வார். சில பேர் என்ன பண்றாங்க, ஆண்டவர் என்னை மாற்றுவார், ஆண்டவர் என்னை மாற்றுவார். ஆண்டவர் யாரையும் மாற்ற மாட்டார். நான் குடிக்க மாட்டேன் தீர்மானம் எடுத்தா அந்த தீர்மானத்தை கைகூடி வர செய்ய அவர் உதவி செய்வார். அப்படித்தான். நான் வேணா நான் கையில் பாட்டில் பிடிச்சிருப்பேன், அவர் வேணா பாட்டில் பிடுங்கி போடட்டும் அப்படின்னா என்னைக்கும் அவர் பிடுங்க போறதும் இல்லை, நீ குடிக்காம இருக்க போறதும் இல்லை. தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு உதாரணத்துக்கு இதை சொல்லுகிறேன். அப்ப இன்னைக்கு மனம் திரும்பிட்டோம் அப்படின்னு சொன்னா வெறும் பாவத்தை மட்டும் அறிகிறது மனம் திரும்புதல் அல்ல. வெறும் பாவத்தை மட்டும் நான் இந்த பாவம்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் தெரிஞ்சுக்கிறது மனம் திரும்புதல் அல்ல. இது முதல் ஸ்டெப்பு. தெரிஞ்சுக்கிறது என்பது முதல் ஸ்டெப்பு. 2வது ஸ்டெப்பு என்னன்னா, அடுத்த வசனத்தை வாசிங்க. நான் எழுந்து
நான் என் தகப்பனிடத்திற்கு போய், போதும். இரண்டாவது காரியம், அவன் செய்ய வேண்டிய காரியம், தன் நிலையை அறிவது முதல் காரியம். இரண்டாவது, அப்படியே விட்டு விடாமல் தான் எழுந்து தன் தகப்பனிடத்திற்கு போய், தன் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் நான் பாவம் செய்தேன் என்று அறிக்கை செய்வதுதான் மனம் திரும்புதலின் இரண்டாவது படி. அல்லேலூயா. நான் மனம் திரும்பியிருக்கேன் அப்படின்னா முதல் படி தன் நிலையை அறிய வேண்டும், அது முதல் படி. இரண்டாவது படி அதற்கான தீர்வை தேட வேண்டும். அதற்கான தீர்வு, அதற்கான பிராயச்சித்தம், அந்த பிராயச்சித்தத்தை தேட வேண்டும். அந்த பிராயச்சித்தம் தான் என்ன? தகப்பனிடத்திலே போய், தன் தகப்பனிடத்திலே போய், ஆண்டவரே, நான் பாவம் செய்தேன், பரத்துக்கு விரோதமாக உமக்கு முன்பாக நான் பாவம் செய்தேன் என்று அறிக்கை செய்தான். இதுதான் மனம் திரும்புதலின் இரண்டாவது படி. இது முடிஞ்சு போச்சா? இல்லை, மூன்றாவது படி இருக்குது. மனம் திரும்புதல் மூணாவது படி. இதோட மனம் திரும்புதல் நிறைவு பெறல. மூணாவது, அடுத்த வசனத்தை வாசிங்க. இனிமே, அடுத்த வசனம் நல்லா கவனிக்கிறீங்களா? இனிமேல், அடுத்த கட்டம். பாவம் செய்து போய் அறிக்கை செய்வது அல்ல. இனிமேல், இனி உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. மூன்றாவதாக சரணடைதல். அல்லேலூயா. முதல் காரியம் தான் இருக்கும் ஸ்தானத்தை அறிதல். இரண்டாவது தான் செய்த பாவத்துக்காக தீர்வை தேடுதல். மூன்றாவதாக சரணடைதல். அதைத்தான் நீதிமொழிகள் புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனே இரக்கம் பெறுவான். தன் பாவங்களை மறைக்க கூடாது, இது முதல் காரியம். இரண்டாவது காரியம், அந்த பாவத்தை அறிக்கை செய்ய வேண்டும், இது இரண்டாவது காரியம். மூன்றாவது காரியம், அந்த பாவத்தை நான் செய்ய மாட்டேன் என்று அதை விட்டுவிட வேண்டும், இது மூன்றாவது காரியம். இதில் தான் மனம் திரும்புதல்ல 3 படி. இப்பவும் இந்த இளையகுமாரன் அந்த 3 ஸ்டெப்பு தான் எடுத்தார். தேவனுடைய பிள்ளைகளே, நான் மறுபடியும் சொல்றேன், தன் நிலையை உணர்வது மனம் திரும்புவது அல்ல. தன் நிலையை முதலாவது உணர வேண்டும். இரண்டாவது, அதற்கு தீர்வு எங்கே இருக்கிறதோ அந்த தீர்வு தரக்கூடிய தேவனை நோக்கி பார்க்க வேண்டும், அந்த தேவனிடத்திலே போய் அறிக்கை செய்ய வேண்டும். மூன்றாவது, அறிக்கை செய்தால் மட்டும் போதாது, நாம் நம்மை சரணடைய வேண்டும். அல்லேலூயா. சரணடைதல் என்பது ரொம்ப முக்கியம். நம்மை அர்ப்பணிப்பது, ஆண்டவருடைய கரத்திலே நம்மை முழுவதுமாய் அர்ப்பணித்து விடுவது, இதுதான் ரொம்ப முக்கியம். பிரியமானவர்களே, அர்ப்பணிப்பதுனா என்னங்க? அர்ப்பணிப்பது, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம், ஒருத்தர் துப்பாக்கியை வச்சு ஒரு ஷூட் பண்ண வர்றாருன்னா இப்படி கையை தூக்கிடுவாங்க. இப்படி கையை தூக்கிட்டா என்ன அர்த்தம்? என்னை சுடாத, நான் சரணடைஞ்சிட்டேன், நான் உனக்கு இனிமே அடிமை, நான் இனிமேல் உனக்கு அடிமை, என்னை சுற்றாத அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் கையை தூக்குறது. இன்னைக்கு நம்முடைய பெந்தகோஸ்தே ஆராதனையில் கை தூக்கி ஆராதிக்கிற அனுபவம் இருக்குது. இந்த கை தூக்கி ஆராதிக்கிறதுக்கு என்ன அர்த்தம் நினைக்கிறீங்க? நான் ஆண்டவருக்கு சரணடைஞ்சிட்டேன்னு அர்த்தம். அல்லேலூயா. எத்தனை பேர் அந்த கையை தூக்கி ஆராதிக்கிறோம்? இந்த கை தூக்கி ஆராதிக்கிற இந்த அர்த்தம் இருக்குதுங்க, நான் ஆண்டவருக்கு அடிமை. ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் நம்ம ஆண்டவருக்கு நம்மளை அர்ப்பணிக்கணும். இந்த அர்ப்பணிச்சிட்டோம் அப்படின்னா அதனுடைய அர்த்தம் என்னங்கிறீங்க? ஏன் சுய விருப்பம் அல்ல, அவருடைய விருப்பத்தை மட்டுமே நிறைவேற்ற வேண்டும். அதான் மனம் திரும்புதலின் 3வது ஸ்டேஜ். மனம் திரும்புதலின் 3வது ஸ்டேஜ் என் சுயம் அல்ல, என் சுயம் இல்லை. இந்த சுயத்துக்கு எத்தனை பேர் செத்துருக்கிறோமோ அவங்க தான் மனம் திரும்பினருடைய 3வது ஸ்டேஜில் இருக்கிறோம். இந்த சுயத்துக்கு மரித்தவர்கள் தான் மனம் திரும்புதலின் 3வது இடத்துல இருக்கிறவர்கள்.
என் பாவத்தை மட்டும் அறிந்து கொண்டேன் அப்படிங்கிறவங்க மனம் திரும்புதலின் முதல் கட்டம். ஆண்டவர்கிட்ட போய் அறிக்கை பண்ணிட்டேன், என் பாவத்தை அறிக்கை பண்ணிட்டேன், மனம் திரும்புதலின் 2வது ஸ்டேஜ். இப்போ நான் என்னையவே ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்துட்டேன், இனி நான் அல்ல இயேசுவே என்னில் வாழ்கிறார் என்று சொல்வதுதான் 3வது ஸ்டேஜ். அல்லேலூயா. கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி சினிமா நடிகர் ஏவிஎம் ராஜன் ரட்சிக்கப்பட்டார். ஏவிஎம் ராஜனை பற்றி பழைய காலத்து ஆளுகளுக்கு நல்லா தெரியும். பழைய காலத்து ஆளுகளை படம் பார்த்தவங்க இப்போ தெரியுவாங்க. ரொம்ப பக்தி பாடல்களை பாடினவர், பரவசமாக பாடுவார். நான்லாம் அவருடைய பாடல்களை கேட்டிருக்கிறேன். ரொம்ப பாடும்போதே உணர்ச்சி ததும்ப பாடுவார். ஆனால் ஒரு காலகட்டத்தில் அவர் ரட்சிக்கப்பட்டுட்டார். அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்டார். ரட்சிக்கப்பட்ட பிறகு, அதுக்கு முன்னாடி அவர் பெயர் ஏவிஎம் ராஜன். ரட்சிக்கப்பட்ட பிறகு அவர் பேர் என்ன பேர் வச்சுட்டா தெரியுங்களா? இயேசுவின் அடிமை அப்படின்னு சொல்லுவார். இயேசுவின் அடிமை. இன்னைக்கு நீங்க போய் கேட்டு பாருங்க, ஏவிஎம் ராஜன் என்னைக்கோ செத்துட்டான், இப்ப இருக்கிறது இயேசுவின் அடிமை மட்டும்தான் அப்படிம்பார். கிறிஸ்தவன் என்று சொன்னால் பழைய வாழ்க்கைக்கு மரித்திருந்தால் தான் அவன் கிறிஸ்தவன். பழைய சுவாவங்களுக்கு மரித்திருந்தால் தான் கிறிஸ்தவன். காரணம், அர்ப்பணம்னா என்னங்க? பழைய வாழ்க்கைக்கு முழுக்கு போட்டவர் தான் அர்ப்பணம். பழைய வாழ்க்கைக்கு முழுக்கு போட்டாச்சா அர்ப்பணிக்கப்பட்டவங்கன்னு அர்த்தம். பழைய சுவாவம், பழைய பழக்க வழக்கம் எல்லாமே இருக்குதுன்னா இன்னும் நம்ம அர்ப்பணிக்கப்படவில்லை. மனம் திரும்புதலின் 3வது ஸ்டேஜுக்கு இன்னும் வரல. பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்தில் பவுல் சொல்லுகிறார், நான் 8ஆம் நாளில் விருத்த சேதனம் பண்ணப்பட்டவன். அந்த வசனத்தை வாசிங்களே. அவர் சொல்லுகிறார், எபிரேயரில் பிறந்த எபிரேயன், நியாயப்பிரமாணத்தின்படி பரிசேயன், பக்தி வைராக்கியத்தின்படி சபையை துன்பப்படுத்தினவன் எல்லாம் சொல்லிட்டு, ஆகிலும் எனக்கு லாபமாயிருந்தவை எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன். அது மாத்திரமல்ல, கர்த்தராகிய கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் என்ன எண்ணுகிறாரா? நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார். என் அன்புக்குரியவர்களே, ஆண்டவருக்கு என்று தன்னை அர்ப்பணித்தவர்கள், நான் ஒரு காலத்தில் இப்படி வாழ்ந்தேங்க, ஆனால் இப்பெல்லாம் அப்படி இல்லை, இப்பெல்லாம் இயேசுடைய சித்தம் எதுவோ அதுதாங்க. அல்லேலூயா. என்ன சொல்ல மாட்டேங்கிறீங்க? அர்ப்பணிச்சாச்சு அப்படின்னாவே அதுல முழுக்க முழுக்க என்னதான் வரணுங்க? சுயம் சுத்தமா ஒளிஞ்சிடணும், சுயம் போயிடணும். அர்ப்பணிக்கப்பட்டவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா, தனக்குன்னு ஒரு வரையறையை வச்சுக்க மாட்டாங்க. எல்லாம் தேவ சித்தம், எல்லாம் தேவ சித்தம். நீங்கள்லாம் அர்ப்பணிக்கப்பட்டிருந்தா உங்க எதிர்கால வாழ்க்கைக்கெல்லாம் ஆண்டவர் உங்களுக்கு நல்ல வாழ்க்கையை தருவார். அல்லேலூயா. இப்போ உதாரணத்துக்கு கொண்டு சொல்கிறேனே, இன்னைக்கு ஒரு பையனுக்கு பொண்ணு பார்க்குறோம் அப்படின்னா, இல்லை ஒரு பொண்ணுக்கு ஒரு மாப்பிள்ளை பார்க்குறோம் அப்படின்னா, எப்படி பார்க்கணும் சொல்லுங்க அப்படிங்கும்போது, இதே இது அப்பா கிட்ட போய் ஒரு அப்பா கேட்குறார் பையனை பார்த்து, உனக்கு எப்படா பொண்ணு பார்க்கணும் அப்படிங்கிறப்ப, நல்லா கருப்பா சிவப்பா குட்டையா நெட்டையா இப்படி பாருங்கப்பா அப்படின்னா அவர் யோசிப்பார், எப்பா உங்களுக்கு தெரியாதா, பாருங்கப்பா அப்படின்னா அவர் அந்த அப்பாவுக்கு என்ன ஆயிரும்? சந்தோஷம் வந்துடும். அந்த சந்தோஷம் வந்துடும். நீங்க பாருங்க, உங்களுக்கு தெரியாதாப்பா, நீங்க என்ன செஞ்சாலும் ஓகே அப்படின்னா அந்த தகப்பனுக்கு என்ன வரும்? ஒரு சந்தோஷம் வரும். ஒரு மனநிறைவோடு அந்த வேலையை அவர் செய்வார். ஒரு மனநிறைவோடு செய்வார். அதே போலதான் நம்முடைய ஆண்டவர்கிட்டையும் நம்ம வாழ்க்கையை நம்ம அர்ப்பணிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்க. ஆண்டவரே, என் வாழ்க்கையை நான் உங்ககிட்ட அர்ப்பணிக்கிறேன்ப்பா, உங்க எதிர்காலத்தை என் எதிர்காலத்தை உங்கள்கிட்ட அர்ப்பணிச்சிடறப்பா அப்படி நீங்க சொல்லி பாருங்க, உங்களுக்கு ஏத்த வாழ்க்கையை கர்த்தர் தருவார். உதாரணமா நீங்க பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம ஒருத்தர் இருக்குன்னு வச்சுங்களேன், ஒரு மாப்பிள்ளை இருக்காருன்னு வச்சுங்க. நம்ம செலக்ட் பண்றது எப்படி? படிச்சிருக்கிறாரா? மாப்பிள்ளை படிச்சிருக்காரா? பொண்ணும் படிச்சிருக்கு. மாப்பிள்ளை சிவப்பா இருக்காரா? பொண்ணும் சிவப்பா இருக்கு. மாப்பிள்ளை கார் வச்சிருக்காரா? பொண்ணும் கார் வச்சிருக்கு.
சொந்த வீடா, மாப்பிள்ளை சொந்த வீடா, பொண்ணுகிட்டே சொந்த வீடு. நம்ம இப்படி தான் பார்ப்போம். ஆனால் இதில் எது சரியா இருக்குன்னு நினைக்கிறீங்க? ரெண்டுமே ஜாடியா இருந்தா மூடி எதுதான்? ரெண்டுமே ஜாடியா இருந்தா மூடி எதுதான்? அதனால் நீங்கள் ஆண்டவர்கிட்ட கொடுத்து பாருங்க. நீங்க ஜாடியா இருந்தா உங்களுக்கு ஒரு நல்ல மூடியை கொடுப்பார். நீங்க மூடியா இருந்தா உங்களுக்கு ஏற்ற நல்ல ஜாடியை கொடுப்பார். இது தேவனிடத்தில் நீங்க போய் கேட்டு பாருங்க, உங்களுக்கு ஏத்ததை தருவார். ஒரு ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. ஏன்னா நம்ம ஆண்டவர்கிட்ட அர்ப்பணிச்சிட்டோம்னா அவர் சரியா செய்வார். இதாங்க அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கை. நான் ஏற்கனவே ஒரு இடம் சொல்லியிருக்கிறேன். எங்க காலையில் ஆராலையும் சொன்னேன். எங்க பாஸ் அவர்கிட்ட அவருடைய மகன் நல்லா படித்த பொண்ணு. அப்போவே அவங்க நல்ல வேலை பார்க்குறாங்க, அரசாங்க வேலை, ஆசிரியராக இருக்காங்க. சென்னையில் புரசைவாக்கம் ஏசிய சபையினுடைய தலைமை போதவர் பாஸ்டர் சுந்தரம் ஐயா. அந்த சுந்தரம் ஐயாவுடைய அவர்கிட்ட ஊழியத்தில் இருக்கிற ஒரு பையன் 10வது தான் படிச்சிருக்கிறார். அந்த பையனுக்கு இப்போ அவர் என்ன பண்ணுறாரு, எங்கள் பாஸ்டருக்கு ஒரு லெட்டர் எழுதுறார். என்ன எழுதுறாருன்னா, என்கிட்ட ஒரு 10ஆம் வகுப்பு படித்து ஊழியத்தில் இருக்கிற ஒரு பையன் இருக்கிறான், அந்த பையனுக்கு உங்கள் பொண்ணை கொடுக்க முடியுமா அப்படின்னு அந்த சுந்தரம் ஐயா ஒரு லெட்ரு போடுறார். இதை எங்கள் பாஸ்டு வச்சு படிச்சுக்கிட்டு இருக்கார். இந்த லெட்டரை எங்கள் பாஸ்டு ஒரு டீச்சராக இருந்துகிட்டே ஒளிஞ்சிறாரு. எங்கள் பாஸ்டுடைய மகளும் ஒரு ஆசிரியை. இதை படிச்சுக்கிட்டு இருக்கிறத மக வந்து பார்க்குறாங்க. என்னப்பா லெட்ரு அப்படிங்கப்ப அவர் லெட்டரை கொடுத்து படிக்க சொல்கிறாரு. அவங்களும் படித்து பார்த்துட்டு அப்பாவை பார்க்குறாங்க. என்னப்பா சொல்ல நினைக்கிறீங்க அப்படின்னு அப்பாவை பார்த்து கேட்குறாங்க அவங்க. அப்பா சொல்கிறாரு, வேண்டாம்மா, ஊழியங்கிறது ரொம்ப கஷ்டம், உன்னால் செய்ய முடியாது, நீ விட்டுரு, இந்த யோசனை உனக்கு வேண்டாம் அப்படிங்கிறார் அப்பா. அப்போ அவங்க சொல்கிறாங்க, இல்லைப்பா, நான் ஆண்டவருக்கு என்னை ஒப்பு கொடுத்துட்டேன், தேவ சித்தத்துக்கு என்னை ஒப்பு கொடுத்துட்டேன், அதனால நான் பொண்ணு கொடுக்குறேன், நீங்கள் எழுதுங்க அப்படின்ட்டு. நான் பொண்ணு கொடுக்குறேன், நீங்கள் எழுதுங்க. மாப்பிள்ளை கருப்பா செவப்பா, குட்டையாக இருக்காரா நெட்டையாக இருக்காரா, படித்தாரா படிக்கலையா, உருப்படியாக இருக்காரா உருப்படி இல்லாதவரா, எதுவுமே கேட்கல. அவங்க எது மேலே தான் நம்பிக்கை வச்சாங்க? கர்த்தர் மேலே நம்பிக்கை வச்சாங்க. ஏன்னா நான் ஆண்டவருக்கு என்னை அர்ப்பணிச்சிட்டேன், எனக்கு எதையுமே குறைவாக வைக்க மாட்டார் ஆண்டவர். அல்லேலூயா. கர்த்தருக்கு என்னை அர்ப்பணிச்சிட்டேன், எனக்கு ஆண்டவர் குறைவே வைக்க மாட்டார். அந்த நம்பிக்கையில் நீங்கள் லெட்டர் எழுதுங்கப்பா. கடைசியில் லெட்டர் எழுதியாச்சு. சுந்தரையா வந்தார். அந்த திருமணம் நல்லபடியாக முடிஞ்சிட்டு அவங்கள 18 விசுவாசிகளோடு கொண்டாந்து ஆவடியில் கொண்டாந்து ஒரு ஊழியத்தை ஆரம்பித்து அவங்க கையில் கொடுத்தாங்க. அப்போ சுந்தரையா சொன்னார், 100 ரூபாயை கையில் எடுத்து கொடுத்து, இதான் நான் உனக்கு கொடுக்குற கடைசி காசு, இனிமே உனக்கு காசு தேவைப்பட்டால் அந்த அப்பாவை பார்த்துக்க அப்படின்னு சொல்லி கையை கழுவிட்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க ஊழியம் செய்து அதுக்கப்புறம் ஆண்டவர் அவங்கள படிப்படியாக ஆசீர்வதிச்சு, இப்போ அவங்க கல்யாணம் பண்ணோடனே வேலையை ரிசைன் பண்ண வச்சுட்டார் அவர். இப்போ என்ன நடந்து போச்சு அப்படின்னா, இன்னைக்கு ஆண்டவர் ஆசீர்வதிச்சு இன்னைக்கு சென்னை ஆவடியில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5000 குடும்பம் உள்ள ஒரு சபையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு அந்த எங்கள் பாஸ்டுடைய மருமையை இறந்துட்டாரு, போன வருஷம் தான் இறந்தாரு. இனி எங்கள் பாஸ்டுடைய மகன் இருக்காங்க. அவங்க பல குடும்பங்களுக்கு 5000 குடும்பத்துக்கு இன்னைக்கு தாயா கர்த்தர் வச்சிருக்கிறார். ஏன்னா ஒரு அர்ப்பணிக்கப்பட்டவனுக்கு தேவன் கொடுக்கிறது எல்லாமே ஆச்சரியமாக தான் இருக்கும். ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு செய்கிறதை கண் காணவும் இல்லை, அது மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. ஏன்னா கர்த்தர் ஒன்று செஞ்சாருன்னா அது அபாரமாக தான் இருக்கும். ஏன்னா அர்ப்பணிக்கப்பட்டவனுக்கு என்றைக்குமே குறைவு வைக்க மாட்டார். அர்ப்பணமுள்ள ஒரு மனிதனுக்கு என்றைக்குமே ஆண்டவர் குறைவு வைக்க மாட்டார். என் அன்புக்குரியவர்களே, இப்படிப்பட்ட அந்த அர்ப்பணம் உள்ள அந்த சரணடைந்த ஒரு வாழ்க்கை தான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் மனம் திரும்புதலின் 3வது ஸ்டேஜ். அப்போ நான் மனம் திரும்பிட்டேன் அப்படின்னா 1வது ஸ்டேஜ், மனம் திரும்பின முதல் ஸ்டேஜ், தான் இருக்கிற இடம்
எது என்பதை அறிகிறதே முதல் ஸ்டேஜ். ரெண்டாவது, தான் இருக்கிற இடத்திலேயே இல்லாமல் அதற்கு பரிகாரத்தை தேடி போவது ரெண்டாவது ஸ்டேஜ். மூன்றாவது, பரிகாரத்தை தேடி மாத்திரமல்ல, அறிக்கை செய்வது மாத்திரமல்ல, மூன்றாவது தன்னை முழுவதும் அர்ப்பணிப்பதே மூன்றாவது ஸ்டேஜ். இன்னைக்கு ஆண்டவர் நம்மிடத்தில் முற்றிலும் அர்ப்பணிக்க கேட்கிறார். இந்த 3 ஸ்டேஜ் பெற்றவர்கள் தான் மனம் திரும்பினவர்கள். இந்த மனம் திரும்புதல் யாருக்கு இருக்குதோ அவர்கள் நிமித்தம்தான் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம். அல்லேலூயா. இன்னைக்கு யோசித்து பாருங்க, இந்த 3 அடிப்படையில் என்னுடைய மனம் திரும்புதல் இருக்கிறதா? இந்த 3 ஸ்டேஜில் என் மனம் திரும்புதல் இருக்கிறதா? ஏதோ ஒரு ஸ்டேஜில் இருந்து 2 ஸ்டேஜில் இல்லைனாலும் பிரயோஜனம் இல்லை. இல்லை 2 ஸ்டேஜில் சரியா இருந்து 3வது ஸ்டேஜில் இல்லைனாலும் அதுவும் பலன் இல்லை. எனவே 3 ஸ்டேஜிலையும் நமக்கு ஒரு தெளிவு நமக்கு தேவை. நான் கடைசி உள்ள காரியத்தை மட்டும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி முடிக்க போகிறேன். தேவனுடைய பிள்ளைகளே, சுய வாழ்க்கைக்கு நாம் விலகி ஆண்டவர்கிட்ட நம்மளை அர்ப்பணிச்சிருவோம். நாளைக்கு எந்த எதிர்கால தேவையாக இருந்தாலும் உன் விருப்பப்படி செய்யாமல், ஆண்டவரே என்னை குறித்து நீங்கள் என்ன சித்தம் வச்சிருக்கிறீங்களோ உங்கள் சித்தத்தின்படி ஆகட்டும் என்று யார் ஒருவர் ஜெபிக்க கற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் தான் 3வது ஸ்டேஜ். நாளைக்கு உன் படிப்பாக இருக்கட்டும், என் ஆண்டவர் என்ன நினைக்கிறாரோ அதுதான். உன் எதிர்கால வாழ்க்கையாக இருக்கட்டும், ஆண்டவர்கிட்ட ஒப்படைச்சிருங்க. ஆண்டவர் என்ன செய்கிறாரோ அதுதான். எந்த காரியமாக இருக்கட்டும், நீ செல்ஃபா டிசிஷன் எடுக்காத, ஓன் டிசிஷன் எடுக்காத, சுய நீதி வேண்டாம், தேவ நீதிக்கு உன்னை ஒப்பு கொடுத்துருவோம். நம்ம எல்லாரும் ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுத்துறோம். என்னை நடத்துங்கப்பா, நீங்களே என்னை நடத்துங்கப்பா, என்னை நீங்களே நடத்துங்கப்பா என்று சொல்லி நம்ம எல்லாரும் அர்ப்பணிப்போம். நாம் யாவரும் எழுந்து நிற்போம் ஆண்டவர் சமூகத்தில். எல்லாரும், ஆண்டவரே ஆராதனை நிறைவு செய்ய வேண்டிய கட்டத்துக்கு வந்திருக்கிறோம். எல்லாரும் கண்களை மூடி ஒரு நிமிடம் எழுந்து நிறுத்து. அன்புக்குரியவர்களே, நான் மனம் திரும்பினது உண்மையானால், எனக்குள்ள இருக்கிற அந்த 3 அனுபவங்களை, எனக்கு வர வேண்டிய அந்த 3 அனுபவங்களை இப்பொழுது யோசிக்கிறேன். என் குறைகளையும் என் குற்றங்களையும் நினைத்தால் மட்டும் மனம் திரும்புதல் இல்லை. என் குறைகளையும் குற்றங்களை நினைக்கிறது மட்டும் மனம் திரும்புதல் அல்ல. நான் அதை அறிக்கை செய்ய வேண்டும். அன்பு சகோதரனே, சகோதரிகளே, வாலிப பிள்ளைகளே, எத்தனையோ ரகசிய பாவம் நம்மகிட்ட இருக்கு. நீ ரட்சிக்கப்பட்ட, ஞானஸ்நானம் எடுத்துட்ட, திருவிருந்துல பங்கெடுக்கிற, ஆனாலும் உனக்குள்ள ஒரு ரகசிய பாவம் இருக்கிறது. ஆனா அந்த ரகசிய பாவம் அவ்வப்போது உன் இருதயத்தை வருடுது. நீ தப்பு செய்யற அந்த இருதயத்தை வருடுகிற ஒரு அனுபவம் இருக்கு. ஆனா அந்த இருதயத்துக்கு நீயா ஒரு பதில் சொல்ற, விட்டுருவோம், சீக்கிரத்தில் விட்டுருவோம், இந்த பாவத்தை சீக்கிரத்தில் விட்டுருவோம், அப்படி நீயா அதுக்கு ஒரு மருந்து போட்டுக்கிட்டு இருக்கிற இந்த ஒரு நிலை நமக்கு பரிதாபத்தை கொடுக்கும். கர்த்தர் உன் நிலையை உணர்த்துவாரானால், நீ இருக்கிற நிலையை கர்த்தர் உணர்த்துவாரானால், உன் பலவீனத்தை கர்த்தர் உணர்த்துவாரானால், அந்த உணர்த்துதலை அலட்சியப்படுத்தி விடாதே, அந்த உணர்வை அலட்சியப்படுத்தி விடாதே. அதை அறிக்கை செய்யும்படி
தீர்வை தேடும்படி, அறிக்கை செய்யும்படி இரு கரம் விரித்து காத்து கொண்டிருக்கிற இயேசுவினிடத்தில் வந்துவிடு. 2 கரங்களை விரித்து காத்து கொண்டிருக்கிற இயேசுவினிடத்தில் வந்துவிடு. காரணம், இன்றைக்கு அவர் மன்னிக்கிறதற்கு அவர் தயை பொறுத்தவர். மரணத்துக்கு பிறகு வேற வாழ்க்கை இல்லை. மரித்தவர்களும் மௌனத்தில் இறங்குகிறவர்கள் தேவனை துதியார்கள். அதன் பிறகு வேற எதுவுமே கிடையாது. மரித்ததற்கு பிறகு வேற எதுவுமே கிடையாது. மனிதன் உயிரோடு இருக்கும் வரைக்கும் மட்டும்தான் இந்த மனம் திரும்புவதற்கு வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது. இந்த மனம் திரும்புதலை சோதித்து பார்க்கக்கூடிய வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது. மனிதன் உயிரோடு இருக்கும் போது மட்டும்தான் இந்த மனம் திரும்புதலை கரெக்ட் பண்ணுவதற்கு வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது. சிலர் நினைக்கிறாங்க மரணத்துக்கு பிறகு புண்ணியங்களை செய்கிறதுனால, தான தர்மங்களை பண்றதுனால நமக்கு பரலோகம் இல்லை. இல்லை, நான் உயிரோடு இருக்கும் போதே நான் அதற்கு சரியான பரிகாரத்தை செய்துவிட வேண்டும். என் மரணத்துக்கு பிறகு ஒண்ணுமே இல்லை. எனவே அன்புக்குரியவர்களே, நான் உங்களிடத்தில் பட்சமாய், நம்மிடத்தில் பட்சமாய் நான் சொல்லுகிறேன், ஏதாவது ஒரு துணிகரமான பாவம் உங்களிடத்தில் இருக்குமானால் அந்த பாவத்தை நினைத்து நான் சீக்கிரத்தில் மனம் திரும்பணும், சீக்கிரத்தில் விடணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இதிலேயே திருப்தி அடைந்து விட வேண்டாம். அது மனம் திரும்புதல் அல்ல. ரகசிய பாவத்தை விட்டு வெளியே வா. வேதம் சொல்லுகிறது, கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இவைகளை விட்டு வெளியே வா. இவைகள் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, பிசாசினால் உண்டானவைகள். இந்த பாவம் நம்மை அழிவுக்கு நேராய் கொண்டு போகும். அன்புக்குரியவர்களே, கர்த்தர் இன்னைக்கு நம்மளை பார்த்தா சொல்றார், எந்தெந்த விதத்தில் செல்போனுக்கு அடிமையாகி ஆகாத காரியத்துக்கு இடம் கொடுத்து உன் கண்களை கெடுத்து கொண்டிருக்கிறாயா? உன் அவயவங்களை கெடுத்து கொண்டிருக்கிறாயா? பேஸ்புக்ல போய் உட்கார்ந்து கொண்டு, இன்ஸ்டாகிராம்ல போய் உட்கார்ந்துகிட்டு நேரத்தை வீணாக்கி கொண்டிருக்கிறாயா? ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவாங்க, இதுதான் என்ஜாய் பண்ண வேண்டிய வயசு, என்ஜாய் பண்ணு சொல்லுவாங்க. கேட்காத. என்ஜாய் பண்ற வயசு உண்மைதான். ஆனா உன்னுடைய சந்தோஷம் வரையறைக்குள்ள இருக்கணும். வரமுறை மீறி போயிடக்கூடாது. வரமுறை மீறி போயிடக்கூடாது. வாலிப பிள்ளைகள் ரொம்ப கவனமா இருக்கணும். உன்னை சுத்தி நெருங்கி வருகிற பாவத்தை அடையாளம் கண்டுகொள். அப்பப்போ உன்கிட்ட ஆண்டவர் பேசுறாரு, உனக்கு ஒரு பயத்தை கொடுக்கிறாரு. நீ எப்பெல்லாம் பாவம் சரி அப்பெல்லாம் ஒரு பயம் வருது. உன்னை அறியாமலே உன் உடம்பு வேர்க்குது, உன்னை அறியாமலே உன் கை நடுங்குது. ஆனாலும் அந்த தவற செய்கிறாய். ஆனாலும் அந்த தவற செய்கிறாய். உன் இருதயத்தை நீயே சாந்தப்படுத்துற, உன் மனசை நீயே சாந்தப்படுத்திக்கிட்டு அந்த தவற செஞ்சுக்கிட்டே இருக்கிற. கர்த்தர் சொல்றார், நீ மனம் திரும்பல. கர்த்தர் சொல்ற, உன் விளக்கு தண்டை எடுத்துருவேங்கிறார். உன் விளக்கு தண்டை உன்னிலிருந்து எடுத்துடுவேங்கிறார். இன்னொரு தைரியம் உனக்குள்ள வந்துகிட்டு இருக்கு. நான் இவ்வளவு தப்பு செய்யறேன், எனக்கு ஒண்ணுமே வரல. நான் இவ்வளவு தப்பு செய்யறேன், எனக்கு ஒண்ணுமே வரல அப்படின்னு உன் தைரியம், உனக்கு ஒரு தைரியம் உன்னை ரொம்ப உற்சாகப்படுத்திட்டு இருக்கு.
அன்புக்குரியவர்களே, நீ அப்படி நினைக்காத. உனக்கு கிரேஸ் பீரியட் கொடுத்துக்கிட்டு இருக்கிறார் ஆண்டவர். நீ திரும்பி தகப்படத்தில் வர்றதுக்கு உனக்கு ஒரு கிரேஸ் பீரியட் கொடுத்துக்கிட்டு இருக்கிறார். கிரேஸ் பீரியட், ஒரு இரக்கத்தின் நேரம். உனக்கு இருக்கிற ஒவ்வொரு நாளும் ஒரு இரக்கத்தின் நேரம். உனக்கு இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் ஒரு இரக்கத்துக்குரிய நேரத்தை கொடுத்துட்டு இருக்கிறார். இந்த இரக்கத்தின் நேரத்தை நீ துச்சமா நினைக்காத. வர வேண்டிய அந்த இடத்துக்கு வந்துரு. அறிக்கை செய்ய வேண்டிய இடத்துக்கு வந்துரு. அவர் தன் இரு கரங்களை விரித்து காத்து கொண்டிருக்கிறார். இரு கரங்களை விரித்து காத்து கொண்டிருக்கிறார். உன் இருதயத்தை கடினப்படுத்தாதே. உன் இருதயத்துக்கு உன்னை வித்து போற்றாத. உன்னுடைய கண்களின் இச்சைக்கு வித்து போற்றாத. கண்களின் இச்சைக்கு உன்னை வித்து போற்றாத. எப்படி பைத்தங்குழுக்காக ஏசா தன் சேஷ்ட புத்திரபாகத்தை விற்று போட்டானோ, அதுபோல இந்த இச்சைக்காக உன் ஜீவியத்தை வித்துறாத. வாலிப தம்பி, உன் சரீரத்தை கெடுத்துக்கிட்டு இருக்கிறியா? பாவ பழக்க வழக்கங்களுக்கு உன் சரீரத்தை கெடுக்கிறியா? வேதம் சொல்லுகிறது, கொரிந்தியர் நிருபத்திலே இவ்விதமாக சொல்லப்பட்டிருக்கிறது. வசனத்தை புரிஞ்சுக்க, வார்த்தையின் எச்சரிப்பை புரிந்து கொள். அநியாயக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை என்று அறியீர்களா? வஞ்சிக்கப்படாதிருங்கள். வேசி மார்க்கத்தாரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் விபச்சாரக்காரரும் சுய புணர்ச்சிக்காரரும் ஆண் புணர்ச்சிக்காரரும் திருடரும் பொருளாசைக்காரரும் வெறியரும் உதாசீனரும் கொள்ளைக்காரரும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை. நான் வாசித்த இந்த பாவ பட்டியல்ல இந்த பட்டியலுக்கும் எனக்கும் சம்பந்தம் உண்டா? யோசித்து பார் மகனே. வேசி மார்க்கத்தார், விக்கிரக ஆராதனைக்காரர், விபச்சாரக்காரர், சுய புணர்ச்சிக்காரர், ஆண் புணர்ச்சிக்காரர், திருடர், பொருளாசைக்காரர், வெறியர், உதாசீனர், கொள்ளைக்காரர். இந்த பாவ பட்டியல்ல இந்த பட்டியலுக்கும் எனக்கும் ஒரு தொடர்பு இருக்கு என்று சொன்னால் இப்பொழுதே மனம் திரும்பி விடு. மனம் திரும்பி விடு. இதோ வாசற்படி நின்று கதவை தட்டுகிறார். வாசற்படி நின்று கதவை தட்டுகிறார். செய்கிற பாவத்தை கண்டும் காணாம விட்டுற வேண்டாம். ஆண்டவர் மன்னிப்பார் மன்னிப்பார்னு தப்பு கணக்கு போடுறாதீங்க. நம்முடைய ஆண்டவர் துன்மார்க்கத்திற்கு தேவனாயிராமல் அவர் நீதிக்கு தேவனாயிருக்கிறார். அவர் நீதிக்குத்தான் தேவன். எனவே சபையே, வெளியில இருக்கிற அசுத்தங்கள் நம்மை ஆண்டு கொள்ள கூடாது. நாளைக்கு திருந்திடுறேன், இன்னைக்கு திருந்திடுறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறியா? உனக்குத்தான் இந்த வார்த்தை. இன்றைய இரட்சணிய நாள், இன்றைய அனுக்கிரக காலம், இன்றைய அனுக்கிரக காலம். நாளை உன்னுடையது அல்ல. நாளைய நாள் உன்னுடைய நாள் அல்ல. எனவே உனக்கு கொடுக்கப்பட்ட தருணத்தை பற்றிக்கொள். உனக்கு கொடுக்கப்பட்ட தருணத்தை பிடித்துக்கொள். இரண்டாவதாக, இந்த பாவம் இருக்குன்னு தெரிஞ்சிட்டா இப்பவே அறிக்கை செய்து விடு. இயேசு தன் இரு கரங்களை விரித்து காத்து கொண்டிருக்கிறார். அறிக்கை செய்து விடு. அறிக்கை செய்து விட்டாயானால் நீ சரணடைந்து விடு. சரணடைந்து விடு. ஆண்டவர் அதைத்தான் கேட்கிறார். ஆண்டவரே, இனி வாழ்வது நான் அல்ல, இயேசு என்னில் வாழ்கிறார். இயேசு என்னில் வாழ்கிறார். அல்லேலூயா. நான் என்னை ஒப்பு கொடுத்து விட்டேன். என்னை நான் ஒப்பு கொடுத்து விட்டேன். இனி வாழ்வது நான் அல்ல, இயேசுவே என்னில் வாழ்கிறார் என்ற
அர்ப்பண சிந்தைக்கு வந்துவிடு. அர்ப்பணிக்கின்றே அர்ப்பணிக்கின்றே. எல்லாரும் சேர்ந்து அர்ப்பணிக்கின்றே அர்ப்பணிக்கின்றே. ஆவி ஆத்மா தேகம் யாவும் அர்ப்பணிக்கின்றே. ஆவி ஆத்மா தேகம் யாவும் அர்ப்பணி. I surrender all. I surrender all. I surrender all. I surrender all. All to thee, my I surrender all. எல்லாரும் சேர்ந்து all to thee, my blessed Savior, I surrender all. அர்ப்பணிக்கின்றே. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? அர்ப்பணிக்கின்றே அர்ப்பணிக்கின்றே. ஆவி ஆத்மா தேகம் யாவும் அர்ப்பணிக்கின்றே. ஆவி ஆத்மா தேகம் யாவும் அர்ப்பணிக்கின்றே. ஆவி ஆத்மா தேகம். எத்தனை பேர் இன்றைக்கு என்னோடு கூட கர்த்தர் பேசியிருக்கிறார். என்னை ஒரு முறையாய் ஒப்பு கொடுக்க என்னை வைத்திருக்கிறார். இன்றைக்கு என்னை ஒரு முறைப்படி என்னை ஒப்பு கொடுக்க வைத்திருக்கிறார். என்னை முறைப்படி என்னை ஒப்பு கொடுக்க வைத்திருக்கிறார். எத்தனை பேர் நீங்க உணர்த்தப்பட்டிருக்கு? உங்கள் கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு, ஆண்டவரே என்னை ஒரு முறையான அனுபவத்தில் ஒரு மனம் திரும்புதலை பரிசீலனை செய்ய எனக்கு ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். ஆண்டவர் எனக்கு உதவி செய்திருக்கிறார். ஒரு முறையான மனம் திரும்புதலை பெற்றுக்கொள்ள, ஒரு முறையான மனம் திரும்புதலை பெற்றுக்கொள்ள இன்றைக்கு கர்த்தர் என்னோடு பேசியிருக்கிறார். ஆமே. இந்த மனம் திரும்புதலை, இந்த மனம் திரும்புதல் நிமித்தம் தான் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம். இந்த மனம் திரும்புதலை நிமித்தம் தான் பரலோகத்தில் சந்தோஷம். எனவே சபையே, உங்களுக்காக கிறிஸ்து, எனக்காக கிறிஸ்து பலியாகி நமக்கு சந்தோஷமான வாழ்க்கையை தந்திருக்கிறார். அதே சமயம் நம் மூலம் பரலோகத்திலே சந்தோஷம் வரட்டும். நம் மூலம் பரலோகத்திலே சந்தோஷம் வரட்டும். நம் மூலம் பரலோகத்திலே சந்தோஷம் வரட்டும். என் வாழ்க்கை நிமித்தம் பரலோகத்திலே சந்தோஷம் வரட்டும். நல்ல பிதாவே, இந்த வார்த்தையின் மூலமா எங்களோடு பேசினதற்காக நன்றி. நாங்கள் ஒரு நல்ல தீர்மானம் எடுக்க, நாங்கள் மனம் திரும்புதலிலே ஒரு தெளிவான பரிசீலனை செய்ய எங்களுக்கு உதவி செய்திருக்கிறேன். நான் பாவம் செய்கிறேன் என்று சொல்லிக் கொண்டு இருப்பது மனம் திரும்புதல் அல்ல. அறிக்கை செய்வது மட்டும் மனம் திரும்புதல் அல்ல. அர்ப்பணம் செய்வதுதானே மனம் திரும்புதல்.
எனவே என்னை நான் அர்ப்பணம் செய்து விட்டேன், என்னையே தந்து விட்டேன். என்னை ஆண்டு கொள்ளும், என்னை ஆண்டு கொள்ளும், என்னை ஆளுகை செய்யும், என்னை ஆசீர்வதியும். ஆண்டவரே, இந்த வசனத்தை கேட்ட உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்குள்ளும் நீர் பேசினதற்காக நன்றி, நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.